ஒரு 10 வயது சிறுமி தொடர்ந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார். பண்ணுறது யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன். விடிய காத்தால 1 மணி வரைக்கும் இந்த பொண்ணை தனியாக விசாரிக்கிறான். அந்த ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் விசாரித்து வீடியோ எடுக்கிறான். சம்பவத்தை செஞ்ச அக்யூஸ்டு சேர் போட்டு உட்காந்துருக்கான் அந்த ஸ்டேஷனில். அவங்க அப்பாவை அடிக்கிறேன், கையில் அடிக்கிறாங்க போல. பெண்ணை விசாரணை செய்த வீடியோ ஊடகங்களில் வெளிவருகிறது. ஒரு 10 வயது சிறுமி, அண்ணா நகரில் 10 வயது சிறுமி தொடர்ந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார். பண்ணுறது யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன். 10 வயசுமா, சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் காரணமாக உடம்பில் ஒரு ரொம்ப மோசமான உபாதை வரும்போது தான் அவங்க தாய்க்கு தெரியுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. 30/8/2024 அன்று புகார் கொடுக்கப்படுகிறது. அண்ணா நகர் ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்படுகிறது. புகார் கொடுத்ததும் அந்த குழந்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது. அந்த பொண்ணு அங்கே இருக்குது, அம்மா கூட போகுது, பொண்ணு கூட. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு போய் உன் பொண்ணு ஆதாரையும் உங்கள் ஆதாரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க என்று அந்த உமன் இன்ஸ்பெக்டர் ராஜின்றவங்க சொல்கிறாங்க. அவங்க இதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள நேராக ஸ்டேஷனுக்கு போக சொல்லிடுறாங்க. இது நடக்கும்போது நைட்டு ஒரு 8:20. விடிய காத்தால 1 மணி வரைக்கும் இந்த பொண்ணை தனியாக விசாரிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் விசாரித்து வீடியோ எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு இங்கே 1 மணி வரைக்கும் இவங்க அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க அம்மா என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய அனுப்பி விடுறாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தையோட தந்தை காவல் நிலையத்திற்கு வர வைக்கிறார். இது பெற்றோர் தரப்பில் சொல்கிற குற்றச்சாட்டு. இந்த சம்பவத்தை செஞ்ச அக்யூஸ்டு சேர் போட்டு உட்காந்துருக்கான் அந்த ஸ்டேஷனில். குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இவங்க அம்மாவை அப்பாவையும் வர வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க போல இருக்கு. அம்மா நான் கொத்தனார், எனக்கு கையில் தான் வேலை, கையை அடிக்காதீங்கன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதற்கு பிறகு 2 நாள் கழித்து 29/8 எஃப்ஐஆர்னு சொன்னேன்னா 7 அல்லது 8/9/2024 அன்று அந்த பெண்ணை விசாரணை செய்த வீடியோ ஊடகங்களில் வெளிவருகிறது. மாரிதாசும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செல்வராஜும் பதிவிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி சார் அந்த வீடியோ கிடைக்குது? இவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. வரேன் நான். அப்படி கிடைச்சா கூட சார் 10 வயசு குழந்தைன்னு அது வெளியிடக்கூடாது, சட்டப்படியே வெளியிடக்கூடாது. ஆமாம், அஃபென்ஸு. ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் தான் இந்த வழக்கில் தீர்ப்பை எழுதுகிறார். சூரிய பிரகாசம் என்ற வழக்கறிஞர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இதற்குள் பெண்ணின் தாயார் ஒரு மனுவை தாக்கல் செய்து விடுகிறார். மருத்துவமனையில் பதிவேடுகளின்படி 30/8/2024 அன்றே குற்றவாளி யார் என்பது தெரிந்துவிட்டது. ஏன்னா அதில் யாரால் இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்றது ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டரில் எழுதிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த ஆய்வாளர் இதுவரை செய்த விசாரணை அத்தனையும் 7/9/2024 அன்று சோஷியல் மீடியா முழுக்க சுற்றுகிறது. அங்கே கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் பணியாற்றக்கூடிய தமிழழகு என்ற அந்த ஒரு செவிலியர் ஒருவரிடம் விசாரித்த போது, அந்த ஹாஸ்பிட்டலில் வார்டு இருக்கும்ல, வெராண்டா இருக்கும்ல, அந்த வெராண்டாவில் வைத்து இந்த பெண்ணை ஆய்வாளர் தனியாக விசாரித்தார். உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி போர்ஷனில் ஜட்ஜு போக்சோ கேஸில் விக்டிமை எப்படி விசாரிக்கணும், பேரண்ட் சம்மதம் இல்லாமல் விசாரிக்கக்கூடாது, பேரண்ட்டை கூட வச்சுக்கிட்டு விசாரிக்கணும்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு இதை சொல்கிறாரு. ஃபேக்ட்ஸுக்கு வர்றாரு. காரிடாரில் வச்சு அந்த உமன் இன்ஸ்பெக்டர் தனியாக 10 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை விசாரித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. லிஃப்ட் அருகே வைத்து விசாரித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அக்யூஸ்டோட பெயர் 30/8/2024 அன்றே தெரிந்தாலும் 12 நாட்கள் கழித்து 12/9/2024 அன்று தான் இதில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்படுகிறார். The videograph of the recording of the victim girl was aired in social media. சோஷியல் மீடியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் போலீஸ் சொல்கிற பதில் சொல்கிறேன் நான். சார் அதை வெளியிட்டவங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டோம் சார். சொல்கிறாரு, the FIR reveals the name of one YouTuber and name of one journalist. ஒருத்தர் மாரிதாஸ், இன்னொருத்தர் செல்வராஜ். இதுவும் நீதிமன்றத்திற்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. இது போன்ற நேர்வுகளில் அவர்களுக்கு அந்த வீடியோ எப்படி கிடைத்தது என்பதைத்தான் ஆராய வேண்டுமே ஒழிய பத்திரிகையாளர்கள் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போடுவது பத்திரிகை சுதந்திரத்தை நெருக்கும் ஒரு வேலையாகும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இதில் எழுதியிருக்காரு. இங்கே போலீஸோட இவங்க காவல்துறையோட தன்மை எப்படி இருக்குது பாருங்கள். அந்த இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறாங்க.
இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காவல் நிலையத்தில் சேரில் அமர வைத்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை மீது தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை போக்சோ சட்டத்தின்படி கையாளவில்லை என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. மேலும் இந்த வீடியோவை வெளியிட்ட யூடியூபர் மீதும் பத்திரிகையாளர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ததை இந்த கோர்ட் ரசிக்கவில்லை. எப்படி இவர்களுக்கு இந்த வீடியோ கிடைத்தது என்று அதைத்தான் காவல்துறை விசாரித்திருக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க கூடாது. பிராக்டிஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் கேசஸ் ஒன்லி அகேன்ஸ்ட் தி ஜேர்னலிஸ்ட் அண்ட் யூடியூபர்ஸ் லீவிங் தி ரியல் அக்யூஸ்ட் இஸ் வித் அன் ஐடியா டு காஸ் த்ரெட் டு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் எழுதுறாரு. இதில் இறுதியாக என்ன சொல்கிறாருன்னா, பாக்ஸோ கேஸை விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த காவல்துறைக்கு தெரியவே இல்லை. இதன் காரணமாக இந்த வழக்கின் விசாரணையை எஃப்ஐஆர் நம்பர் 33/2024 இந்த விசாரணையை சிபிஐக்கு நான் மாற்றுகிறேன். இதில் ஏதாவது தவறுன்னு உங்களுக்கு தெரியுதாப்பா? சொல்லுங்கப்பா. ரீசன்ஸை எல்லாத்தையும் எழுதிடுறாரு. பாக்ஸோ கேஸில் எப்படி விசாரிக்கணும், அது கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், விசாரிக்கும் போது யார் கூட இருக்கணும், சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், கார்டியன், பேரண்ட் இவங்கெல்லாம் கூட இருக்கணும், அந்த விசாரணை நடத்தக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர்கள் ட்ரெயின் ஆகணும். இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறேன்னு சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் காவல்துறை மீது ஏதோ காழ்ப்புணர்ச்சியோடு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அந்த ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல, சோஷியல் மீடியாவில் வந்து வருது, அப்புறம் பொண்ணு பேசுகிற வீடியோ வருது, அதே பேட்டர்ன் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் வந்துச்சு. சேம் பேட்டர்ன். ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி நம்ம போட்டால் அவங்க வழக்கை பின் வாங்கிடுவாங்க, அசிங்கப்பட்டு வரமாட்டாங்க. ஏன்பா ஒரு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு புகார் கொடுக்குறா, அவள் ஃபோன் நம்பரோட வெளியில் வந்துச்சுன்னா என்னையா ஆகும்? சார் இப்போ சார் இந்த ராஜின்றவங்க தானே சார் ஜெயிலில் இருக்காங்க. அப்போது ஒரு வாதத்துக்கு வச்சுப்போமே, இந்த 8 பேருக்கும் இப்போ காசு கொடுத்துருக்காங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா ரியல் அக்யூஸ்ட் அவங்க தான் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணா நகர் வழக்கில் இருக்க குழந்தைக்கும் நீங்கள் 25 லட்சம் கொடுக்கணும் உங்களுடைய கணக்குப்படியே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க உங்க கணக்குப்படியே சொல்றேன் 25 lakhs கொடுங்க. ஏன் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியும் வைக்கிறீங்கன்னா, லியோ சொன்னது மாதிரி இத வச்சு அரசியலாதான் தேடுறதா என்னன்னா, அப்போ அதிமுக டைம்ல நடந்ததுக்கு நீங்க காசு தரீங்க, நிதி உதவி அளிக்கிறீங்க. இன்னைக்கு திமுக டைம்ல நடக்கிறதுக்கு நீங்க நிதி உதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. திமுக ஆட்சியில் நடந்த பாலியல் விக்டிம்ஸாவே தெரியலையா உங்களுக்கு? அதனால தானே ஏன் புதருக்குள்ள போறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. இது யூனிவர்சிட்டியில உட்காந்துருக்க பொண்ணு இந்த 25 லட்ச ரூபா கொடுக்கறது எவ்வளவு மலிவான வேலைன்றது தெரியுதா? அசிங்கமான வேலை பார்த்து. இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த அண்ணா பொண்ணு சொன்ன எவ்வளோ கண்டவே இருக்குது தெரியுதாம்மா? பொண்ணு 10 வயசுமா, குழந்தை. எவ்வளோ ட்ராமா இருக்கும். அந்த ட்ராமாவோட இருக்கிற குழந்தைய ஹாஸ்பிட்டலில் காரிடாரில் வச்சு பேசி மிரட்டி வீடியோ எடுத்து, அப்போ எவ்வளோ ட்ராமாக்கு அந்த குழந்தை உள்ளா இருக்கும். நீ 25 கோடி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு, இல்லையா? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் சார் இந்த நிதி உதவி. இப்போ நான் இதை சொல்லிட்டேன், ரைட்டா? இந்த தீர்ப்பை நான் படித்தேன். நீதிபதி என்ன சொல்லுவேன், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்லலை. இதுதான் காரணம். இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எதிர்த்து போக வேண்டிய தேவை என்னமா இருக்குது சொல்லுங்கம்மா? நீங்கள் தான் பெண்கள் பாதுகாப்புக்காக முன்னணியில் நிற்கிற கட்சி தானே. நீங்கள் என்ன தப்பாக சொல்லியிருக்காரு? இதற்கு எதிராக முகுல் ரோஹத்கியை வைத்து உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டிய தேவை என்ன? அப்போ உங்கள் போலீஸை காப்பாற்றுறது தான் உங்கள் நோக்கம், இல்லையா? 50 லட்ச ரூபாம்மா அந்த கேஸுக்கு முகுல் ரோஹத்கியை வச்சிங்கன்னா. இப்படி பெண்கள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடியவர்கள் நீங்களாகவே இந்த இன்ஸ்பெக்டர் ராஜி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல உங்கள் போலீஸை? அந்த இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறது தானே போனீங்க நீங்கள். 30/8/2024 அன்று புகார் வருகிறது. அந்த குழந்தை அக்யூஸ்ட் பேரை சொல்லிடுது. 12/9 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அக்யூஸ்டன்னா. உங்களுக்குலாம் ஏடிஎம்கே பார்த்து குறை சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இந்த ஆளும் அரசியல் பின்புலம் கொண்டவர். இவன் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே ஸ்டேஷனில் போய் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் நம்ம அக்யூஸ்டு. அவங்க அம்மா நிற்கிது, அவங்க அப்பா நிற்கிறான், அவங்க அப்பாவை அடிக்குதான் இன்ஸ்பெக்டர். இப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்றது நீங்கள் கவனிக்கணும். வேற சிறப்பு புலனாய்வு குழு கூட போடுங்க, சிபிஐக்கு அனுப்பாதீங்க. என்னப்பா பிரச்சனை இதில்? அடுத்த ஆர்டர் படிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு சீனியர் கவுன்சில் ஃபார் த அப்பலன்ஸ் ஹேஸ் ஃபர்னிஷ்ட் அ லிஸ்ட் ஆஃப் 9 IPS ஆஃபீஸர்ஸ் ranging from IG to SP, all of whom are presently in Tamil Nadu. ஸோ இந்த 9 பேர்லேருந்து ஒரு 3 பேரை எடுத்து நீங்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போடுங்க, சிபிஐக்கு கொடுக்காதீங்க. எதுக்கு இந்த நிலைப்பாடு சொல்லுங்கள்? நீங்கள் இப்போ தானே நீங்கள் சிபிஐ தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கில் பாராட்டுறீங்கல்ல, இப்போ இங்கே இந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக சிபிஐக்கு போனால் வந்து லைக் அங்கே இருக்கிற காவல்துறை
டிசி வரைக்கும் வருயா. ஒரு சைல்டு ரேப்பு கேஸ் வந்திருக்குது, 10 நாள் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணாமல் ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த அண்ணா நகரில் அப்போது துணை ஆணையராக இருந்தவருக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் போய் சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தது உயர் அதிகாரி தானே எடுத்துருப்பாரு. இதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்குமா இல்லையா? இதுக்கு தான் போகிறது சுப்ரீம் கோர்ட்டு, இதுக்கு தான் முகல் ரோக்கி. அப்போ உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது? எனக்கு இதை படித்தோன்னே அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் இதை இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்குலாம் பொள்ளாச்சி கேஸை பற்றி பேசுறது என்ன தகுதி இருக்குது? இருக்கிறதுலே ரொம்ப கோரி கேஸ்மா அது. 10 வயசு குழந்தைப்பா போய் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னால் அதை வீடியோ எடுத்து பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண என்ன இன்ஸ்பெக்டர் அது? சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் இந்த உமன் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்களே இது பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போது குற்றவாளிகளை பாதுகாப்பது அதிமுக அரசா திமுக அரசா?